கோதுமை மா எடுத்து வச்சுக்கேன். இது அவிக்காத பச்சை மாத்தான் சொன்னால் சர்க்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் கையில் ஒட்ட கூடியிலேன்னு சொன்னால் தண்ணி கூடினா கையிலெல்லாம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான லட்டு தான் செய்ய போறேன். அதுவும் என்னத்தை வச்சுன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, கோதுமை மாவை வைத்து இன்றைக்கு தேங்காய்ப்பு கோதுமை லட்டு தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போறேன். நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். என்னண்டு தேங்காய்ப்பு கோதுமை லட்டு செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப நாங்க தேங்காய்ப்பு கோதுமை லட்டு வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்க சொன்னா கோதுமை மா எடுத்து வச்சுக்கேன். இது அவிக்காத பச்சை மாத்தான். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய்ப்பு, மற்றது சர்க்கரை, இங்கால பாத்தீங்க சொன்னா பிளம்ஸும் கச்சானையும் நல்ல சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது ஏலக்காய், மற்ற இங்கால பாத்தீங்க சொன்னா பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவு வந்து நாங்க தேங்காய்ப்பு கோதுமை லட்டு செய்யறதுக்கான பொருட்கள். இப்ப நாங்க தேங்காய்ப்பு கோதுமை லட்டு வந்து செய்வோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, தேங்காய்ப்பையும் கோதுமை மாவையும் ஒரு மிக்சியில வந்து நல்ல வடிவா அடிச்செடுப்போம். அப்பதான் ரெண்டுமே நல்ல வடிவா கலப்படம் என்றதுக்காண்டி. இப்ப கோதுமை மாவை போட்டுட்டு நல்ல வடிவா அடிச்சு எடுக்கணும் கோதுமை மாவை. அதோட தேங்காய், கொஞ்சம் தேங்காய் பூவை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஏன் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி பேண்டு சொல்றேன். ரெண்டையுமே நல்ல வடிவா மிக்சியில போட்டு அடிச்சு எடுப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பூவையும் கோதுமாவையும் போட்டு நல்ல வடிவா மிக்சியில அடிச்சு எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டுமே நல்லா கலப்பட்டுட்டுது. இனி நாங்கள் இதை என்ன செய்யணும்னு சொன்னா, அடுப்பை மூட்டிட்டு அதுல வந்து வறுத்தெடுக்கணும். இப்ப வந்து அடுப்பை மூட்டுவோம். மெரிஞ்ச அப்புறம் தான் சட்டி அடுப்புல வைக்கணும். என்ன சொன்னது இடையில வந்து அடுப்பு நூந்துடும். இப்ப வந்து சட்டி அடுப்புல வச்சுட்டு நாங்கள் இப்ப கோதுமை மாவையும் தேங்காய் பூவையும் வந்து நல்ல வடிவா அரைச்சி வச்சிருக்கிறோம். அதை இந்த சட்டிக்குள்ள போட்டு வறுத்தெடுக்க போறோம். வடிவா கலந்து விடணும். சொன்னா எனக்கு கீழால வந்து எரிஞ்சிடுமா. இந்த தேங்காய் பூவையும் கோதுமை மாவையும் வந்து நாங்க அடிச்ச ஒரு கலவை தான் வறுக்கிறோம். ஆனா இதை வந்து என்ன செய்யும், என்னென்ன வறுக்கணும்னு சொன்னால், இதை வந்து ஆக சிவக்க விடக்கூடாது. ஒரு நார்மலான சூட்டுல ஒரு இடப்பதத்திலேயே வந்து இறக்கிடணும். என்னன்னு சொல்ற, அந்த ஆக அந்த சிவக்க விடாமல் பக்கண்டு இறக்கிடணும். இப்ப நாங்க இருக்க தேங்காய்ப்பு போட்டிருக்கபடியே அந்த தேங்காய்ப்பு வந்து நல்லா வறுபடணும். எங்களுக்கு வறுபட்டு கொண்டு வரவே தெரியும். நல்ல ஒரு வாசம் வேணும் இந்த தேங்காய்ப்புண்ட. அதோட வந்து நாங்க இறக்கிடணும். இந்த லட்டு வந்து ஒரு கிழமைக்கு அப்படியே பழுதாகாம இருக்கு செய்து வச்சா. இப்ப நாங்கள் இந்த தேங்காய் பூ வந்து நல்லா வறுக்கணும். ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த லட்டு வந்து பழுதா போகாது. இப்ப நாங்க தேங்காய் பூ வறுபடாட்டிக்கு லட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நாளையிலேயே வந்து சக்கு பிடிச்சி ஒரு மணம் மணக்கும். அதால வந்து தேங்காய் பூ வறுபடம் மட்டும் நல்லா மாவா வறுத்தெடுக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா மாவு வந்து இன்னும் வறுபடையில இப்படி தொட்டு பார்க்க இந்த தேங்காய் பூ வந்து நல்ல வடிவா மொறுமொறுத்து இருக்கணும். அப்பதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு வந்து வறுபடையிலேன்னு சொன்னால் நாங்கள் தொட்டு பார்க்கவே தெரியும் தேங்காய் பூ வறுபட்டிருக்கோ இல்லையோண்டு. தேங்காய் பூ வறுபட்டிருந்தால் தான் மாவு வந்து வறுபட்டிருக்குன்னு தெரியும். இப்போ வந்து நல்லா வறுபட்டுட்டு அப்படியே இறக்கி ஒரு கோப்பையில் போட்டு ஆற வைக்கணும் மாவை. என்ன சொன்னால் ஆறின பிறகு தான் நாங்கள் லட்டு செய்ய துவங்கணும். சுட சுட வந்து லட்டு செய்யக்கூடாது. அதெல்லாம் கோப்பையில் போட்டு நல்ல வடிவாக பரவி அந்த மாவு கிளவியை வந்து ஆற வைக்கணும்.
பார்த்தீங்களா? இப்படி நல்ல வடிவாக பரப்பி விடணும். இப்படி குவிச்சு போடக்கூடாது, இப்படி பரப்பி கோப்பையில் விடணும். இப்போ வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதோட வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் வெட்டி வச்ச கச்சானையும் ப்ளம்ஸையும் போட்டு பொரிச்செடுக்கணும். நீங்கள் விரும்பினா நெய்யும் விட்டு அதை பொரிச்செடுக்கலாம். இப்போ நெய் சாப்பிடாதாக்கள் இப்படி பட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய் என்ன தெரிஞ்சாலும் போட்டு வறுத்தெடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ளம்ஸும் கச்சானும் நல்ல வடிவாக பொரிப்பட்டுட்டு என்ன சொன்னால் ஆக சட்டியோட விட்டோம்னு சொன்னால் எரிஞ்சிடும் கச்சான். பெண்ணு வந்து லட்டு கைக்கும். லட்டுக்கு நாங்கள் அந்த கச்சானை கடிச்சு சாப்பிட்க வந்து லட்டு கைக்குமென்றதுக்காண்டி அதை வந்து நான் இப்போ இறக்குறேன். நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டு பாருங்க அப்படி பொரிஞ்சிருக்குன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கருத்த ப்ளம்ஸாக நல்லா தான் கருப்பாக இருக்குது. இப்போ வந்து அதே சட்டிக்கு வந்து சர்க்கரையை வந்து காய்ச்சி எடுக்கணும். அதுக்கு வந்து சர்க்கரையை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல வடிவாக சர்க்கரையை காய்ச்சி எடுக்கலாம். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் சீனியும் காய்ச்சி செய்யலாம் லட்டு. இன்னும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையை காய்ச்சி எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் லட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா சூட்டில் கரையும். அப்போ தான் நல்லா இதண்டும் என்ன சொல்ல கொதிக்கும். ஆனால் சர்க்கரையை வந்து நல்லா முருவ விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இஞ்சால எடுத்து வச்ச லட்டு மக்களவை வந்து ஆறிட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து அந்த பொரிச்சு வச்ச ப்ளம்ஸும் கச்சானும் இருக்குது. அதையும் போட்டு அதோட ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் வந்து தூளாக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஏன்னு சொன்னால் கலந்து வச்சாதான் நாங்கள் வந்து அங்கால சர்க்கரை வந்து கரைஞ்சா பிறகு அதுக்குள்ளே போட்டு கிழக்க வந்து சரியாக இருக்கும். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் சர்க்கரை பானியை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்தெடுக்கலாம். என்ன சொன்னால் சில நேரம் நிறைய சர்க்கரை பானி இருந்துச்சுன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது தண்ணியாக போயிடும். அதுக்காண்டி தான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சர்க்கரை வந்து இன்னும் கரையே இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது கரையட்டு நல்ல வடிவாக. பார்த்தீங்களா அப்படி கரையுதுண்டு. நல்ல சூப்பராக கரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சர்க்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் கலந்து வச்ச மாக்கலவையை இதுக்குள்ளேயே போட்டு நல்ல வடிவாக கலந்துடுப்பேன். நான் வந்து எனக்கு வந்து பானி காணும், இவ்வளோ கலவைக்கு வந்து பானி காணுமென்றதுக்காண்டி அந்த சட்டிக்குள்ளேயே போட்டு கலந்தெடுக்க போகிறேன். நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி எடுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தா அப்படி கிண்டி எடுக்கலாம். பார்த்தீங்களா அப்படி கலர்ஃபுல்லாக வருதுன்னு சொல்லி இதுக்காண்டி தான் சர்க்கரை போடுறது. நான் சர்க்கரை போட்டோம்னு சொன்னால் நல்ல கலரில் வெள்ளாட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தொதல் கிண்டைக்கு என்ன வாசம் வருமோ அதே வாசம் தான் வருது. நான் இப்போ இந்த சர்க்கரை தண்ணிக்குள்ளே இந்த மாக்கலவையை போட்டு கிளக்க பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஈரப்பதனும் இல்லை, நல்ல வடிவாக கலந்தெடுத்துட்டேன். அப்படியே தொதலுக்கு எப்படி கிண்டி எடுப்போமோ அப்படி தான் கிண்டி எடுக்கணும். சட்டியில் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டினா தண்ணி கூடிட்டேன்னு அர்த்தம். சட்டிகளை நாங்கள் போட்டு கிண்டேக்க அந்த சட்டியெல்லாம் ஒட்டிச்சேன்னு சொன்னால் தண்ணி கூடிட்டேன்னு அர்த்தம். இப்போ வேணுங்க சட்டியிலே நல்ல வடிவாக இரட்டி எடுத்துட்டு இதையும் வந்து ஆற வைக்கணும். மெயின் சொன்னால் ஆற வச்ச பிறகு தான் நாங்கள் லட்டு பிடிக்க வந்து ஈஸியாக இருக்குமே சொன்னால் நாங்கள் லட்டை சுட பிடிச்சோம்னு சொன்னால் கையும் சுடும், அதோட வந்து வடிவாக பிடிக்கல. அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிடிச்சோம்னு சொன்னால் நல்லா வேறு லட்டு. அதுக்காண்டி ஒரு சட்டிக்குள்ள போட்டு ஆற வைக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நல்ல வடிவாக ஆறிட்டு இனி வந்து லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிடிக்கலாம். ஆக பெருசாகவும் பிடிக்கலாம், ஆக சின்னனாகவும் பிடிக்கலாம், நடுத்தரத்துலேயும் பிடிக்கலாம். நான் வந்து ஒரு அளவான சைஸில் தான் பிடிக்க போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வாசமாக இருக்குது. என்ன சொன்னால் தேங்காய் பூவில் நல்லா வறுபட்டபடியாக நல்ல வாசமாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அங்கால பார்த்திங்க சொன்னால் நான் கொஞ்சம் தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதில் வந்து பிரட்டி எடுத்துகிட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சாப்பிடக்க. இது வந்து இப்படி தேங்காய் பூவை வந்து நீங்கள் பிரட்டிட்டு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாது. ஏன்னு சொன்னால் இந்த தேங்காய் பூ வந்து வறுக்கையில் தானே, இப்போ பச்சை தேங்காய் பூ பழுதாக போயிடும். இந்த உடனே சாப்பிட்றேன்னு சொன்னால் இப்படி பிரட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இல்லை யாரும் வந்திருக்கிறோம்னு சொன்னாலும் இப்படி பிரட்டிட்டு கொடுத்தா நல்ல வடிவாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்களா அப்படி பிடிச்சி இங்கே ஒரு கோப்பைக்கில் நல்ல வடிவாக வைக்கணும். சொன்னால் இந்த லட்டு வந்து உடையாது. இதே போலயே நாங்கள் எல்லா லட்டையுமே பிடிச்சி வச்சுட்டு பார்ப்போமே. பார்த்திங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி கையில் ஒட்ட கூடியில்லைன்னு சொன்னால் தண்ணி கூடினா கையிலெல்லாம் ஒட்டும்.
இப்படி தேங்காய் பூவில் போட்டுட்டு அங்கால வைப்போம். இதே போலவே நாங்கள் எல்லா லட்டையுமே பிடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்டெல்லாம் பிடிச்சி முடிஞ்சுது. இப்போ கடைசியாக வந்து ஒரு லட்டு இருந்தது, அதுவும் பிடிச்சி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து கணக்கு லட்டு செய்யலை, கொஞ்சம் லட்டு தான் செய்யுதுன்னா சொன்னால் இன்றைக்கு சாப்பிட்றது தானே, அப்போ வந்து கணக்கு தேவையில்லைன்றதுக்காண்டி கொஞ்சம் லட்டு தான் செய்தேனா. பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. தேங்காவை போட்டு வைக்க நல்லா அழகாகவும் இருக்குது, பார்க்குற ஆக்களுக்கு பக்கண்டு கவரக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு லட்டை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இன்னுமே நான் சாப்பிடல, இனித்தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லட்டு வந்து சாப்பிட என்னன்னு சொல்கிறேன், அந்த தொதண்ட வாசம் தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இனிப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லேயே இருக்குது. ஆனால் தொதண்ட வாசம் தான். ஏன்னு சொன்னால் தேங்காய்ப்பு போட்டபடியே அந்த தொதண்ட வாசம் வருது. மற்றபடி நல்லா இருக்குது. நீங்களுமே வந்து வீட்டில் இப்படி செய்து பார்க்கலாம். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா லட்டு வந்து நல்லா இருக்குது. நானும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற உறவுகளே. பாய்.